சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிக்ஸ்த்தில் செகண்ட் லெசன் ஆசாரக்கோவை. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள். ஸோ நல்ல ஒழுக்கம்தான் நல்ல மனிதர்களை உருவாக்கும். நல்ல ஒழுக்கங்களை நம்ம அந்த நெறியை அறிந்து வளர்ந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்துக்காக தான் நம்மளுடைய முன்னோர் அறநூல்களை படைச்சிருக்காங்க. நம்ம அதை பின்பற்றி வாழணும், நற்பண்புகளை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு அவங்க விரும்பியிருக்காங்க. ஸோ இது என்னதுன்னா ஆசாரக்கோவையுடையது. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார். ஸோ ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். நன்றி எறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி எறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களை பேசுதல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். கல்வி அறிவு பெறுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல். அறிவுடையவராயிருத்தல். நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஸோ ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். வாயில் கயல் மீன் இருக்குது. வாயில் என்ன இருக்குது? முள் இல்லைப்பா, கயல் மீன் இருக்குது. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. ஸோ இந்த நூலில் 100 வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். செகண்ட் ஆப்ஷன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அமைதி ஆகும், அடக்கம் ஆகும். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அடக்கம் ஆகும். பொறையுடைமை இன்சொல்லோடு நன்றி எறிதல் பொறையுடைமை பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் பொறுமை. நன்றி எறிதல் பிரித்தெழுதுக. நன்றி கூட்டல் அறிதல். இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. ஸோ நம்ம இந்த ஆசையில் என்ன பார்த்துருக்கோம்னா நல்ல ஒழுக்கம் நல்ல மனிதர்களை உருவாக்கும். எனவே நம்ம ஒழுக்க நெறியோடு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் அறநூல்கள் எல்லாமே சொல்லுது. நன்றி எறிதல் நன்றி சொல்லணும். பொறையுடைமை பொறுத்து கொள்ளணும். இன்சொல் பேசணும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை தீங்கே செய்யக்கூடாது எந்த உயிருக்கும். கல்வி ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இந்த எட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசார வித்து சொல்லியிருக்காங்க. பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை. நன்றி எறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு அப்படின்னா என்னது? எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா என்னதுன்னா நட்பு கொள்ளுதல். நட்டல் அப்படின்னா என்னது? நட்பு கொள்ளுதல். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களை பேசுதல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். கல்வி அறிவு பெறுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல். அறிவுடையவராயிருத்தல். நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லி ஆசாரக்கோவை சொல்லியிருக்கு. ஸோ ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். 8 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. யார் செஞ்ச உதவியும் மறக்கக்கூடாதுப்பா.
எல்லார் செய்கிற தீமையும் பொறுத்து கொள்ளணும். இனிய சொல்ல பேசணும். எப்போவுமே எந்த உயிருக்கும் எப்போவுமே தீமை செய்யக்கூடாது. கல்வி அறிவு பெறணும். எல்லோரையும் சமமாக பேணணும். அறிவுடையவராக இருக்கணும். நட்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளணும்னு 8 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட ஊர் வந்து கயத்தூர். ஸோ ஆசாரக்கோவையோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். வாயில் முள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது முள்ளுடைய கயல் மீனை வச்சுருக்கு. ஸோ கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் வந்து 100 வெண்பாக்களை கொண்டது. நூல் எத்தனை மீன் வச்சுருக்கு? 100 கயல் மீனை கொண்டது வாயில். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். ஸோ பொறை தான் கரெக்டான ஆன்சர். அறிவு கூட்டல் உடைமை என்பது அறிவுடைமை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இவை கூட்டல் எட்டும் என்பது இவை எட்டும் செகண்ட் ஆப்ஷன். நன்றி எறிதல் நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பொறுமை கூட்டல் உடைமை.